கிளிநொச்சி அபிவிருத்தி குழு கூட்டத்தில் எம்பி அர்ச்சுனாவால் அமைதியின்மை. ஜோஷிதவின் வழக்கு பூர்வாங்க விசாரணை மாநாட்டிற்காக திகதியிடப்பட்டது. இளைஞர்களை போதைக்கு இட்டுச் செல்லும் சமூக ஊடக விளம்பரங்கள். அஜித் ரோகண எச்சரிக்கை. செம்மணி விவகாரத்தில் உண்மையை கண்டறிய அரசு பூரண ஒத்துழைப்பு. நீதியமைச்சர் உறுதி. எரிபொருள் தட்டுப்பாட்டை தவிர்க்க குறைந்த விலை வாய்ப்பை இழக்க நேரிடலாம். அமைச்சர் நலிந்த விளக்கம். ஊழல்வாதிகளை அடையாளம் காண முயல்கின்ற தமிழக இலங்கை அரசாங்கங்கள் அதனை அரசியல் பழிவாங்கல் என கூற முடியாது. சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவிப்பு. முன்னர் பதுங்கியிருந்தவர்கள் என்று நீதியமைச்சரை விலகக் கோருவது வேடிக்கையானது. மஹிந்த ஜெயசிங்க தெரிவிப்பு. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சமாதானமே அவசியம். தொழிலமைச்சர் வலியுறுத்தல். ஆளுநர்களை தொடர்ந்து பிரதமரும் ராஜினாமா செய்வாரா? பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் கேள்வி. கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை ஆகியோரை தொடர்புபடுத்தி வெளியிடப்பட்ட கருத்துக்கள் முற்றிலும் பொய்யானவை. ஸ்ரீல் காமினி தெரிவிப்பு. போலீஸ் அதிகாரியை சுட்ட சந்தேக நபர் தொடர்பில் வெளியான தகவல். தமிழ் வர்த்தகர் தினேஷாப்டரின் கொலை வழக்கை மூடி மறைத்த முக்கிய புள்ளி. நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சி. ஆசிரியரின் காரிற்கு தீ வைத்த 8 வயது சிறுவன். போலீஸ் விசாரணையில் வெளியான தகவல். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா ஏற்படுத்திய அமைதியின்மை காரணமாக அரசு அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன் கூட்டத்திலிருந்து வெளியேறியுள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று காலை இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவரும் கடற்றொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், கருணைநாதன் இளங்குமரன், ராமநாதன் அர்ச்சுனா, பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும், கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள், திணைக்கள அதிகாரிகள் மற்றும் பணிப்பாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது கல்வி, சுகாதாரம், வீதி அபிவிருத்தி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டதுடன் விவசாயத்துறை தொடர்பாகவும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அதன்போது கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட விவசாய செய்கையில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றம் சாட்டினார். குறித்த விடயம் தொடர்பில் கடுமையான விமர்சன கருத்துக்களை முன்வைத்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட அதிகாரிகளை மிக மோசமாக விமர்சித்தமையால் கூட்டத்தில் பெரும் அமைதியின்மை ஏற்பட்டது. இதன் காரணமாக அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட கூட்டத்திற்கு வருகை தந்த அதிகாரிகள் அனைவரும் போலீசாரின் பாதுகாப்புடன் மண்டபத்தை விட்டு வெளியேறினர். அதிகாரிகள் இவ்வாறு பாதியிலேயே வெளியேறியதால் குறித்த அபிவிருத்தி குழு கூட்டம் எவ்வித முடிவுகளுமின்றி நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நான் ஒண்ணு சொல்றேன், அவர் இல்லாத கனடாவில் இருக்கிற நேரங்களில் நீங்கள் தான் கள்ள கையெழுத்து வச்சு காணி கொடுத்து நடத்திட்டு போக ஒவ்வொருத்தருக்கு நீங்கள் காணிக்கு அனுமதி நான் இதை பப்ளிக்கு சொல்றேன். ஏனென்றால் இந்த பிரச்சனை அவர் முட்டு முழுதான 100% மாவட்ட நிர்வாகம் சிறகுழாவிலேயே வடிவா சொல்லி இருக்கு. அவர்களுக்கு சிறகுழாவிலேயே அரசு அதிகாரிகளுக்கு ஏற்படுத்த கருத்துக்கள் பகிரக்கூடாது. அரசு அதிகாரிகள் வெளியே செய்யணும். ஆனா நாங்க வேற குடும்பம் எரியுமோ அவர்கள் நடிக்கிறோம். குடும்பம் எண்ணிக்கைகளை நிறுத்தது இதுக்கு முன்னாடி
முழுக்க DA-யும் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் ஜோஷித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான டெய்சி பொரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை பூர்வாங்க விசாரணை மாநாட்டிற்காக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்கு அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஷம்மி ரஷ்மி சிங்கப்புலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அரசு சட்டத்தரணி ஒஸ்வல்ட் பெரேரா நீதிமன்றத்தில் ஆஜராகி இந்த வழக்கின் பூர்வாங்க விசாரணை மாநாட்டிற்கான தேதியொன்றை ஒதுக்குமாறு கோரினார். இவ்வழக்கின் இரண்டாவது பிரதிவாதியான டெய்சி பொரஸ்ட் தொடர்பில் முறைப்பாட்டாளர்களின் நிலைப்பாட்டை இதன்போது அறிவிக்க எதிர்பார்ப்பதாகவும் குற்றப்பத்திரிகையில் மேற்கொள்ளப்படும் திருத்தங்கள் குறித்தும் அன்றைய தினம் அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு சட்டத்தரணி தெரிவித்தார். முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்ட நீதிபதி இந்த வழக்கை பூர்வாங்க விசாரணை மாநாட்டிற்காக ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்கு அழைக்குமாறு உத்தரவிட்டது. முறையற்ற வகையில் ஈட்டப்பட்ட சுமார் 59 மில்லியன் ரூபாய் பணத்தை வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்ததன் ஊடாக பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றமிழைத்துள்ளதாக கூறி சட்டமா அதிபரினால் இந்த இரு பிரதிவாதிகளுக்கும் எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழி விவகாரம் உட்பட நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் காணாமல் போனோர் தொடர்பான உண்மைத்தன்மையை கண்டறிவதற்கு அரசு தரப்பிலிருந்து முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று நீதியமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன நாணேக்கார தெரிவித்தார். அரசு தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றிலே அவர் இதனை கூறினார். தேசிய நல்லிணக்கத்தை கட்டி எழுப்புவது தற்போதைய அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் என்று தெரிவித்த அமைச்சர், ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஜனாதிபதி என்பதை சுட்டிக்காட்டினார். வரலாற்றில் முதன்முறையாக இந்த அரசுக்கு வடக்கு மக்களிடமிருந்து பலத்த ஆதரவு கிடைத்துள்ளது என்றும் காணி விடுவிப்பு உள்ளிட்ட பல வழிகளிலும் நல்லிணக்கத்தை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் குறிப்பிட்டார். வடக்கு மற்றும் தெற்கு இரு தரப்பிலும் தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாத பெற்றோர் இன்றும் கண்ணீர் வடிக்கும் நிலை நீடிக்கின்றது என்று குறிப்பிட்ட அமைச்சர், நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தில் போதிய ஆளணி வளம் இருக்கவில்லை. நாம் உடனடியாக புதிய ஆட்சேர்ப்புகளை செய்து 60 பேரை இதில் இணைத்துள்ளோம். இதற்கென வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தற்போது தலா 3 பேர் கொண்ட 15 விசாரணை புலனாய்வு குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் நிலுவையில் உள்ள 11,000 முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகளை அடுத்த 2 வருடங்களுக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்க்கிறோம் என்றார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்த்து அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி தொடர்ந்து வழங்குவதற்காக உலக சந்தையில் நிலவு மிக குறைந்த விலைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்ய முடியாமல் போகலாம் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டவர், மத்திய கிழக்கில் நிலவும் பதற்ற நிலையால் உருவாகக்கூடிய எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட சவால்களை எதிர்கொள்வதற்காக அரசாங்கம் கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி முதல் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதார நிலைமை படிப்படியாக சீரடைந்து வரும் நிலையில் எரிபொருள், மின்சாரம் மற்றும் உரம் போன்ற அத்தியாவசிய சேவைகள் எந்தவித தடையுமின்றி தொடர்வதை உறுதிப்படுத்துவதே அரசாங்கத்தின் முதன்மை நோக்கமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது டீசல் நுகர்வு 11% பெட்ரோல் நுகர்வு 9% குறைந்துள்ள போதிலும் மத்திய கிழக்கில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை முன்னிட்டு எரிபொருள் ஒதுக்கீட்டை முறையாக தொடர்ந்து பராமரிக்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலையின் ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஏற்ப உள்நாட்டு எரிபொருள் விலைகள் நிர்ணயிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டியவர், உலகளவில் அமைதி பேச்சுவார்த்தைகள் மற்றும் போர் நிறுத்த முயற்சிகள் இடம்பெற்றாலும் எண்ணெய் ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்வதாக தெரிவித்தார். இதனால் நாட்டிற்கு எந்தவித தடையுமின்றி தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதால் உலக சந்தையில் மிக குறைந்த விலைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்ய முடியாத சூழ்நிலைகள் ஏற்படக்கூடும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் போலீஸ் அதிகாரி ஒருவருடன் மல்லுக்கட்டி அவரின் துப்பாக்கியை பறித்து மற்றொரு அதிகாரி மீது துப்பாக்கியை நடத்திவிட்டு தப்பியோடிய சந்தேக நபர் குறித்து பல முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது இந்த தகவல்கள் தெரிய வந்துள்ளன. சந்தேக நபரை கைது செய்வதற்காக பல போலீஸ் குழுக்கள் இணைந்து விசேட நடவடிக்கைகளை ஆரம்பித்திருந்த நிலையில் நீர்கொழும்பு பிராந்திய குற்றவியல் பணியகத்தின் அதிகாரிகள் குழுவொன்றினால் திவ்லப்பட்டிய பகுதியில் வைத்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்படும் போது அவரிடமிருந்து 31 கிராம் ஐஸ் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சந்தேக நபரின் வசம் இருந்த போலீஸ் அதிகாரியின் துப்பாக்கியும் கொள்ளையடிக்கப்பட்ட மோட்டார் சைக்கிளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் திவ்லப்பட்டிய பகுதியைச் சேர்ந்த 41 வயதுடையவர் ஆவார். இவர் 2008ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை சிவில் பாதுகாப்பு படையின் கட்டுநாயக்க நகர பாதுகாப்பு பிரிவில் கடமையாற்றியவர் என்பதை விசாரணை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். துப்பாக்கிச்சூட்டு காயங்களுக்குள்ளான போலீஸ் அதிகாரி நீர்கொழும்பு வைத்தியசாலையிலும், தாக்குதலுக்குள்ளான மற்ற போலீஸ் அதிகாரி மினுவாங்குட
வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மன்னார் மாவட்டத்தில் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் டெங்கு ஒழிப்பு செயல் திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய அரசு நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. டெங்கு நுளம்புகள் பெருகும் வகையில் சூழலை வைத்திருந்ததன் அடிப்படையில் ஒரே நாளில் 3 அரசு நிறுவனங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டம் அனைவருக்கும் சமமானது என்பதை நிரூபிக்கும் வகையில் தனியார் இடங்கள் மட்டுமின்றி அரசு நிறுவனங்கள் மீதும் எந்தவித பாரபட்சமுமின்றி சுகாதாரத்துறை மற்றும் முப்படை இணைந்து இந்த அதிரடி நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். மன்னார் நகரசபையின் பிரிவில் டெங்கு நுளம்பின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் மன்னார் நகரசபையின் ஏற்பாட்டில் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை, பொது சுகாதார பரிசோதகர்கள் முப்படையினர் இணைந்து விசேட வேலை திட்டம் நேற்று காலை மன்னாரில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் அரசு அலுவலகங்கள், விடுதிகள், வர்த்தக நிலையங்களில் டெங்கு பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன்போது டெங்கு நுளம்பு பெருகுவதற்கான காரணமான இடங்கள் அடையாளம் காணப்பட்டது. இதன்போது டெங்கு நுளம்புகள் பெருகும் வகையில் சூழலை வைத்திருந்ததன் அடிப்படையில் 3 அரசு நிறுவனங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள சர்வதேச பாடசாலையொன்றின் ஆசிரியை மற்றும் அவரது கணவர் ஆகியோர் 2 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான போதைப்பொருள் தொகையுடன் மாதம்பட்டிய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு வடக்கு பிராந்திய புலனாய்வு அதிகாரிக்கு கிடைத்த தகவலின் பேரில் நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது சந்தேக நபரான ஆணிடமிருந்து 1 கிலோகிராம் 6 கிராம் ஐஸ் போதைப்பொருளும், பெண்ணிடமிருந்து 149 கிராம் 150 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலதிக விசாரணைகளின் போது இவர்கள் மொந்தர மயூர என்ற பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரரின் கூட்டாளிகள் என்பது தெரிய வந்துள்ளது. அத்துடன் இந்த தம்பதியினர் நீண்டகாலமாக இப்போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்துள்ளமையும் விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. இருப்பினும் சந்தேக நபரான பெண் போலீஸ் விசாரணைகளின் போது தனியார் கல்வி நிறுவனம் ஒன்றில் சட்டப்பட்ட படிப்பு படித்து வருவதாகவும் அதற்கான கல்வி செலவுகளை ஈடுகட்டும் நோக்கிலேயே இந்த போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்துள்ளார். விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரான பெண் மாளியகந்த நீதவான் நீதிமன்ற உத்தரவிற்கமைய 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அதே நேரம் சந்தேக நபரான ஆடவரிடம் நடத்தப்படும் விசாரணைகளின் பின்னர் அவர் மாளியகந்த நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். தமிழ் வர்த்தகர் தினேஷ் சாப்டரின் கொலை வழக்கை மூடி மறைப்பதற்கு முன்னிலையிலிருந்து செயற்பட்ட நபர் குறித்து கருத்தை இலங்கை காவல்துறையை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பு வெளிப்படுத்தியுள்ளது. இதன்படி இந்த வழக்கை பிரதி காவல்துறை மாதிபர் பிரசாத் ரணசிங்க மூடி மறைப்பதற்கு முன்னிலையிலிருந்து செயற்பட்டார் என அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இவர் ராஜபக்ச குடும்பத்தின் நெருங்கிய தொடர்பு கொண்டவர் என்றும் இந்த சம்பவத்தை மூடி மறைத்து அதற்கு பின்னால் இருந்தவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கவே என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது தினேஷ் சாப்டரின் கொலை தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கமை உடனடியாக பிரசாத் ரணசிங்கவை கைது செய்ய வேண்டும் என இலங்கை காவல்துறை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். அவருக்கு கிடைத்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு இதனை குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்தவர், பிரசாத் ரணசிங்கவின் மனைவி கொழும்பில் உள்ள விசா அலுவலகம் ஒன்றை நடாத்தி வருகின்றார் என்றும் இப்போது இவர்கள் இருவரும் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல தயாராக உள்ளதாக தெரிய வந்துள்ளது என்றும் கூறியுள்ளார். பிரசாத் ரணசிங்க நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கு முன் உடனடியாக அவருக்கு பயண தடை விதிக்கப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அன்று பிரதி போலீஸ் மாதிபர் பிரசாத் ரணசிங்கவை லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவால் கைது செய்ய சென்ற போது அங்கு என்ன நடந்தது? லஞ்ச ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். ஆனால் விளக்கமறியலில் வைப்பதற்கு முன் அதனை தடுத்தார்கள் ராஜபக்ச கூட்டத்தினர். இந்த பிரசாத் ரணசிங்க மற்றும் SSP பிரசாந்த் ஆகிய இருவருமே இணைந்து இந்த விசாரணையை மூடி மறைத்தனர். அன்று ஏதேனும் ஒரு வழியில் இதனை வெளிக்கொண்டு வர முடிந்திருந்தால் கொலைகாரர்கள் இதே நேரம் பிடிப்பட்டிருப்பார்கள் என அவர் மேலும் கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ப தசநாயக்கவினால் ராணுவ தளபதி மற்றும் பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகி ஆகியோரை தொடர்புபடுத்தி வெளியிட்ட கருத்துக்கள் முற்றிலும் பொய்யானவை என கொழும்பு பேராயர் இல்ல பேச்சாளர் அருட்தந்தை சிறில் காமினி உத்தியபூர்வமாக அறிவித்துள்ளார். அத்துடன் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் கருத்து வெளியிட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, கடந்த 10ஆம் தேதி அல்லது அதற்கு அருகாமையிலான ஒரு தினத்தில் நடைபெற்ற கூட்டு எதிர்க்கட்சி கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ப தசநாயக்க ராணுவ தளபதி கடந்த ஜூலை மாதம் 2ஆம் தேதி பள்ளக்கோடி ஒன்றை எடுத்துக்கொண்டு கர்தினாலின் இல்லத்திற்கு சென்றதாகவும் அதன் பின்னர் அவரது சேவை காலம் 2028 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இக்கூற்று சில பிரதான ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருந்தது. எனினும் திருத்தந்தையின் தலைமையில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வத்திக்கான் சென்றிருந்த பேராயர் கர்தினால் ஆண்டகை ஜூலை மாதம்
மாதம் 3ஆம் தேதியே மீண்டும் இலங்கைக்கு திரும்பினார். அவர் நாட்டிற்கு திரும்பிய நாள் முதல் இன்று வரை ராணுவ தளபதிக்கும் கர்தினால் ஆண்டகைக்கும் இடையில் எவ்வித சந்திப்புகளும் இடம்பெறவில்லை. எனவே சாமர சம்பத் தசநாயக்கவின் கருத்து முற்றிலும் பொய்யானது என கூறி அதனை முழுமையாக நிராகரிக்கின்றோம். மதவாதத்தை அடிப்படையாக கொண்டு நாட்டின் மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதன் மூலம் குறுகிய அரசியல் லாபங்களை ஈட்டிக்கொள்ளும் இழிவான நோக்கிலே இத்தகைய வதந்திகள் பரப்பப்படுகின்றன. எனினும் பாராளுமன்ற உறுப்பினரை விட இந்நாட்டு மக்கள் மிகவும் புத்தி சாதுரியமானவர்கள் மற்றும் முதிர்ச்சி அடைந்தவர்கள் என்றும் நாம் நம்புகின்றோம். வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் இந்த முற்றிலும் பொய்யான கருத்தை வெளியிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவிற்கு எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பது குறித்து கர்தினால் ஆண்டகையின் சட்டத்தரணிகள் தற்போது தீவிரமாக ஆலோசித்து வருகின்றனர் என்றார். தற்போதைய காலகட்டத்தில் போதைப் பொருள் பாவனை ஒட்டுமொத்த சமூகத்தையும் சீரழிக்கும் பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளதுடன் நண்பர்களை விட இணைய மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பரப்பப்படும் தவறான விளம்பரங்களும் வழிகாட்டுதல்களுமே இளைஞர்களை போதை பழக்கத்திற்கு இட்டுச் செல்கின்றன என சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். கொழும்பில் அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நேர்காணலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், முன்னர் நண்பர்கள் மற்றும் அறிமுகமானவர்களின் ஊடாகவே போதைப் பொருள் பழக்கம் பரவியிருந்த நிலையில் தற்போது சமூக ஊடகங்கள் மற்றும் இணையதளங்களில் இடம்பெறும் தவறான பிரச்சாரங்களே இளைஞர்களை அதிக அளவில் பாதித்து வருவதாக குறிப்பிட்டார். இலங்கையில் 1979ஆம் ஆண்டளவில் இயற்கை சார்ந்த போதைப் பொருட்கள் அறிமுகமானதாகவும் தற்போது ரசாயன முறையில் தயாரிக்கப்படும் செயற்கை போதைப் பொருட்களின் பயன்பாடு பாரிய அளவில் அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். செயற்கை போதைப் பொருட்களின் விலை உயர்வால் ஒரு நாளில் இருமுறை போதைப் பொருள் பயன்படுத்தும் ஒருவருக்கு சுமார் 8,000 ரூபாய் வரை செலவாகின்றது. இதன்படி மாதத்திற்கு சுமார் 2,40,000 ரூபாய் தேவைப்படுவதால் அந்த பணத்தை பெறுவதற்காக வீடுகளை உடைத்து கொள்ளையடித்தல், பெண்களின் நகைகளை திருடுதல், மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் வாகனங்களின் உதிரை பாகங்களை திருடுதல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களில் போதைப் பொருள் பாவனையாளர்கள் ஈடுபடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் போதைப் பொருள் பாவனை குடும்ப வன்முறைகள் மற்றும் கொலை சம்பவங்களையும் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்ட அவர், அண்மையில் எம்பிலிப்பட்டிய பகுதியில் தனது தாய் தந்தைய மகனை கொலை செய்த சம்பவத்தில் குறித்த இளைஞன் செயற்கை போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்பது போலீஸ் விசாரணையில் உறுதியானதாக தெரிவித்தார். அத்துடன் போதைப் பொருள் பயன்படுத்திய நிலையில் வாகனங்களை இயக்கும் ஓட்டுநர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக எச்சரித்த அஜித் ரோகன, இதனால் எப்போது வேண்டுமானாலும் பாரிய சாலை விபத்துக்கள், உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய அபாயம் நிலவுவதாகவும் தெரிவித்தார். போதைப் பொருள் பாவனையை கட்டுப்படுத்த சட்ட அமலாக்க நடவடிக்கைகளுடன் பெற்றோர், கல்வி நிறுவனங்கள் மற்றும் சமூகத்தின் ஒத்துழைப்பு அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். மகர வெலிக்கடை மற்றும் தங்காளி போன்ற சிறைச்சாலைகளில் நடந்த காலங்களில் அசம்பாவிதங்கள் இடம்பெறும் போது மக்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் பயந்து வீடுகளில் கட்டில்களுக்கு அடியில் பூனைக்குட்டிகளை போல் ஒளிந்திருந்தவர்கள் இன்று நாட்டின் நீதியமைச்சரை பதவி விலகுமாறு கோருவது ஒரு வேடிக்கையான விடயமாகும் என பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நீதியமைச்சர் தனது பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றி வருவதாக தெரிவித்தவர், இச்சம்பவத்தின் பின்னர் அரசாங்கம் என்ற ரீதியில் எமது பொறுப்பினை நாம் ஏற்றுக்கொண்டுள்ளதுடன் இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் மீண்டும் இடம்பெறாத வகையில் தேவையான அனைத்து சட்ட மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளையும் தற்போது எடுத்துள்ளோம் என்று சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சியினரால் கொண்டுவரப்பட உள்ளதாக கூறப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்து மேலும் கருத்து வெளியிட்ட பிரதியமைச்சர், எதிர்க்கட்சியினர் கொண்டுவர திட்டமிடும் இவ்வாறான வெற்று நம்பிக்கையில்லா பிரேரணிகளுக்கு நாம் ஒருபோதும் அஞ்சப் போவதில்லை. இதற்கு முன்னரும் அவர்கள் நம்பிக்கையில்லா பிரேரணிகளை கொண்டுவரப் போவதாக பெரும் கூச்சலிட்ட போதிலும் அவர்களால் இதனையும் செய்ய முடியாமல் போனதை நினைவு கூர்ந்தவர், அவர்கள் எத்தனை நம்பிக்கையில்லா பிரேரணிகளை வேண்டுமானாலும் தாராளமாக கொண்டு வரட்டும் என்று சவால் விடுத்தார். அத்துடன் பொதுமக்கள் எமக்கு வழங்கிய பொறுப்புகளையும் நம்பிக்கையும் சிதைத்து நாம் செயற்பட தவறினால் மட்டுமே அது குறித்து எமது அரசாங்க தரப்பு முடிவெடுக்க வேண்டுமே தவிர எதிர்க்கட்சியினரின் அரசியல் தேவைகளுக்காகவோ அல்லது அவர்களின் வெற்றி பிரேரணிகளுக்காகவோ நாம் ஒருபோதும் அஞ்சப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குருநாகல் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கார் தீப்பற்றிய சம்பவத்திற்கும் அங்கிருந்த 8 வயது சிறுவனுக்கும் தொடர்பு இருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் காணொலி குறித்து இலங்கை போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். போலீஸ் தலைமையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குறித்த சிறுவன் காரை தீயிட்டமைக்கான எந்த ஒரு ஆதாரமும் இதுவரை கிடைக்கவில்லை என போலீசார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். கடந்த ஜூலை மாதம் குருநாகலில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சுமார் 14 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொகுசு கார் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு அங்கு நின்ற 8 வயது
சிறுவனே காரணம் என முறைப்பாடு அளிக்கப்பட்டதை அடுத்து குருநாகல் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சமூக வலைதளங்களில் பரவி வரும் காணொலியில் இருக்கும் சிறுவன் அதே பாடசாலையில் கல்வி பயிலும் 8 வயது மாணவன் என்பதும் சம்பவம் நடந்த நேரத்தில் சிறுவன் அந்த காரின் அருகே நடந்து சென்றதும் போலீஸ் விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனினும் அந்த சிறுவன் தான் காரை தீயிட்டு கொளுத்தியுள்ளார் என்பதற்கான எந்த ஒரு நேரில் கண்ட சாட்சியங்கள் அல்லது தடயவியல் ஆதாரங்கள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கார் தீப்பற்றியமைக்கான உண்மையான காரணத்தை கண்டறியும் நோக்கில் அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளரின் நிபுணத்துவ பரிசோதனைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சாது மிரண்டால் என்ன நடக்கும் என்பதை இலங்கை மக்களும் அண்மையில் தமிழ்நாட்டு மக்களும் செயலில் காண்பித்துவிட்டனர். லஞ்ச ஊழலில் இதுவரையில் ஈடுபட்டவர்களை நாம் அடையாளம் கண்டு தண்டிப்போம் என்று கூறிய தற்போதைய தமிழக அரசும் இலங்கை அரசாங்கமும் மக்களின் ஆதரவை பெற்றது. இப்போது அன்று லஞ்ச ஊழலில் ஈடுபட்டவர்களை இந்த அரசாங்கம் அடையாளம் காண விளைந்தால் அவர்கள் பழிவாங்கலில் ஈடுபட்டுள்ளார்கள் என்று கூறுகிறார்கள். இதனை பழிவாங்கல் என்று கூறினால் குற்றவாளிகளை போலீசார் துரத்துவதும் பழிவாங்கல் என தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதல்வர் விஜயின் அரசும் இங்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசும் அரசியல் பழிவாங்கலில் இறங்கியிருப்பதாகவும் அது பற்றிய நிலைப்பாட்டை கோரியும் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அளித்திருக்கும் பதிலிலேயே விக்னேஸ்வரன் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது பற்றி இவர் மேலும் கூறியிருப்பதாவது: முற்பகல் செய்த வினை பிற்பகல் விளையும். இது இயற்கையின் வெளிப்பாடு. அன்று பதவியில் ஏற்றப்பட்ட அரசியல்வாதிகள் தமது பதவிகள் மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே மக்களாலேயே தரப்பட்டன என்பதை மறந்து அவற்றை தம்மையும் தமது சுற்றத்தாரையும் மேம்படுத்துவதற்காகவே பயன்படுத்தினர். தமக்கு சேவை செய்வார்கள் என்று நினைத்து வாக்களித்த மக்களிடம் லஞ்சம் பெற்றி அவர்களுக்கான சேவைகளை வழங்கினர். அரசியல்வாதி என்பவன் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளன். அவன் மக்களின் நம்பிக்கைக்கு பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். இதுவரை காலமும் தமிழ்நாட்டிலும் இங்கு ஆட்சிக்கு வந்தவர்களும் தங்கள் சுயநலத்தை முன்னிறுத்தி ஆட்சி நடத்தினர். மக்களை முட்டாளாக்கி அவர்களுக்கு பணம் கொடுத்தவர்களின் வாக்குகளை பெற்றதன் பின்னர் லஞ்ச ஊழல் நடவடிக்கைகளில் வெகுவாக ஈடுபட்டனர். இந்நிலையில் சாது மிரண்டால் என்ன நடக்கும் என்பதை இலங்கை மக்களும் அண்மையில் தமிழ்நாட்டு மக்களும் செயலில் காண்பித்துவிட்டனர். லஞ்ச ஊழலில் இதுவரையில் ஈடுபட்டவர்களை நாம் அடையாளம் கண்டு தண்டிப்போம் என்று கூறியே இரு அரசாங்கங்களும் மக்களின் ஆதரவை பெற்றனர். இப்போது அன்று லஞ்ச ஊழலில் ஈடுபட்டவர்களை இந்த அரசாங்கங்கள் அடையாளம் காண விளைந்தால் அவர்கள் பழிவாங்கலில் ஈடுபட்டுள்ளார்கள் என்று கூறுகிறார்கள். இதை பழிவாங்கல் என்று கூறினால் குற்றவாளிகளை போலீசார் துரத்துவதும் பழிவாங்கல் என குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மாவட்டத்தின் விசேட மாவட்ட விவசாய குழு கூட்டம் மன்னார் அரசாங்க அதிபர் க. கனகேஸ்வரன் தலைமையில் நேற்று மாலை 4 மணியளவில் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. எல் நினோ காலநிலை தாக்கம் விவசாயத்துறையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்ற அடிப்படையில் அதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டு விவசாயிகளுக்கு போதிய அறிவுறுத்தல்களும் விழிப்புணர்வையும் வழங்கி அதனூடாக இந்த காலநிலைக்கு சவாலை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற பயிற்சிகை திட்டமிடலை மேற்கொள்வதற்கான கூட்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த காலநிலை தாக்கமானது 2026, 2027 ஆண்டு தொடரும் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகள் தேசிய மட்டத்திலும் ஏனைய பிரதேசங்களிலும் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று வருகிறது. வடமாகாணத்தில் விசேட கூட்டத்தை ஏற்பாடு செய்து எவ்வாறு காலநிலை தாக்கத்தை எதிர்கொள்வது தொடர்பாக ஒரு விசேட கலந்துரையாடல் விவசாயம், நீர்ப்பாசனம், கால்நடை மற்றும் அதனோடு இணைந்த நிறுவனங்கள் அழைக்கப்பட்டு ஏற்கனவே ஒரு கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் மாவட்ட ரீதியாக ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு சூழ்நிலை அதற்குரிய நில பயன்பாடு அந்த நில சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் மாவட்ட விவசாய திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் விசேட மாவட்ட விவசாய குழு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதனூடாக அந்த விவசாய திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் மன்னார் மாவட்டத்தின் முதலாவது கூட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் இலங்கைக்கான நியூசிலாந்து உயர்ஸ்தானிகரை மட்டக்களப்பில் உள்ள தனியார் விடுதியொன்றில் சந்தித்து முக்கியத்துவம் வாய்ந்த இருதரப்பு கலந்துரையாடலை மேற்கொண்டார். இந்த சந்திப்பின் போது மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் நீண்ட காலமாக எதிர்நோக்கி வரும் காணி அபிவிருத்தி, வாழ்வாதாரம் மற்றும் அரசியல் பிரதிநிதித்துவம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விடயங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மாவட்டத்தில் நீண்ட காலமாக நிலவி வரும் அரச காணி உரிமை பிரச்சினைகள், மகாவலி விரிவாக்க திட்டங்களால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள், வன மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களங்களின் எல்லை நிர்ணயங்கள், தொல்பொருள் திணைக்களத்தின் நடவடிக்கைகள் காரணமாக உருவாகியுள்ள காணி உரிமை சிக்கல்கள் ஆகியவை குறித்து விரிவாக விளக்கமளிக்கப்பட்டதுடன் பாரம்பரியமாக வாழ்ந்து வரும் மக்களின் நில உரிமைகளை பாதுகாப்பதன் அவசியமும் வலியுறுத்தப்பட்டது. அத்துடன் மாவட்டத்தின் அபிவிருத்தி திட்டங்களில் காணப்படும் பின்னடைவு, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பின்மை, மீனவர்கள் மற்றும் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடிகள், கல்வி மற்றும் சுகாதார வசதிகளை மேம்படுத்த வேண்டிய தேவை, வெள்ள பாதிப்புகள் மற்றும் நீர்ப்பாசன பிரச்சினைகள், போரால் பாதிக்கப்பட்ட மக்களின் மீள்குடியேற்றம் மற்றும் நிலையான
வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் போன்ற விடயங்களும் கலந்துரையாடலில் இடம்பெற்றன. எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றது. ஜனநாயக அடிப்படையில் சுதந்திரமான, நியாயமான மற்றும் வெளிப்படையான தேர்தல் நடைபெற வேண்டியதன் முக்கியத்துவம், மாகாண சபை முறைமை வலுப்படுத்த வேண்டிய தேவை, அதிகார பகிர்வை அர்த்தமுள்ள வகையில் நடைமுறைப்படுத்துவதன் அவசியம் மற்றும் மக்களின் ஜனநாயக பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டிய முக்கியத்துவம் ஆகிய விடயங்களும் இதன்போது வலியுறுத்தப்பட்டன. இலங்கை நியூசிலாந்து இருதரப்பு உறவுகளின் அடிப்படையில் பொருளாதார ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது தொடர்பிலும் கலந்துரையாடல் நடைபெற்றது. சர்வதேச அரங்குகளில் மனித உரிமைகள், பொறுப்புக்கூறல், அரசியலமைப்பு சீர்திருத்தம் மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் உள்ளிட்ட விடயங்கள் விவாதிக்கப்படுகின்ற நிலையில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலும் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் முதலீடுகளை மையப்படுத்தி நடைபெறுவதால் மட்டக்களப்பு மாவட்டத்தின் அபிவிருத்தி தேவைகளை அந்த சந்தர்ப்பத்தில் முன்னிறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் சுற்றுலாத்துறையில் காணப்படும் பெரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் சுற்றுலா முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னுரிமைகள் மற்றும் உள்ளூர் தேவைகளுக்கு ஏற்ப நியூசிலாந்து முதலீட்டாளர்களை இணைத்து செயற்படுவதற்கும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. விமான போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதன் மூலம் மாவட்டத்தின் சுற்றுலா பொருளாதாரத்தை வலுப்படுத்த முடியும் என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டது. மேலும் உலகின் முன்னணி பால் உற்பத்தி நாடுகளில் ஒன்றாக விளங்கும் நியூசிலாந்தின் தொழில்நுட்பம், நிபுணத்துவம் மற்றும் முதலீடுகளை மட்டக்களப்பு மாவட்டத்தின் பால் உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு பயன்படுத்துவது தொடர்பிலும் விரிவாக ஆராயப்பட்டது. இலங்கைக்கும் நியூசிலாந்துக்கும் செல்லவுள்ள பால் பண்ணை ஆய்வுக்குழுவின் கவனத்திற்கு மயிலத்தமடு பண்ணையாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், மாவட்டத்தின் பால் உற்பத்தி வாய்ப்புகள் மற்றும் முதலீட்டு தேவைகள் எடுத்துரைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை சாணக்கிய நம்பி வலியுறுத்தினார். நியூசிலாந்தின் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் முதலீடுகளின் ஊடாக மட்டக்களப்பில் பால் உற்பத்தி அதிகரிப்பதுடன் பால் சார்ந்த தொழில்துறைகளை உருவாக்கி புதிய வேலைவாய்ப்புகளையும் உள்ளூர் மக்களுக்கான நிலையான வருமான வாய்ப்புகளையும் உருவாக்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டினார். இந்த சந்திப்பின் போது மட்டக்களப்பு மாவட்டத்தின் நீண்டகால பிரச்சினைகள், அபிவிருத்தி தேவைகள் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் நியூசிலாந்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதுடன் எதிர்காலத்தில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தி மாவட்டத்தின் நிலையான வளர்ச்சிக்கான நடைமுறை முயற்சிகளை முன்னெடுக்க இரு தரப்பினரும் இணக்கம் தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கும் பொருளாதார வளர்ச்சியை எய்வதற்கும் சமாதானமான சூழல் மிகவும் அவசியமானது என தொழில் அமைச்சர் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். தொழில் அமைச்சுக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 87 மேலாண்மை உதவியாளர்களை வரவேற்கும் முகமாக நேற்று அமைச்சில் நடைபெற்ற உத்தியபூர்வ நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், நாம் என்ன தர்க்க விவாதங்களை முன்வைத்தாலும் நமது நாடு அனைத்து துறைகளிலும் இன்னும் பல வருடங்கள் பின்தங்கியே காணப்படுகிறது. எனினும் நாம் தற்போது வேகமாக முன்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றோம். தொழில் அமைச்சுக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 87 மேலாண்மை உதவியாளர்களை வரவேற்கும் முகமாக அமைச்சில் நடைபெற்ற உத்தியபூர்வ நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், நாம் என்ன தர்க்க விவாதங்களை முன்வைத்தாலும் நமது நாடு அனைத்து துறைகளிலும் இன்னும் பல வருடங்கள் பின்தங்கியே காணப்படுகிறது. எனினும் நாம் தற்போது வேகமாக முன்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரம் சமாதானம் தொடர்பான பிரச்சனையின் போது நமது நாட்டின் கடந்த கால நிலைமையை நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். கடந்த காலத்தில் நமது நாட்டில் எப்போதுமே இன ரீதியாக ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளும் ஒரு சூழலே காணப்பட்டது. நாம் சிறிய வயது முதலே நாம் சிங்களவர்களாக இருந்ததால் சிங்களவர்கள் மட்டும் நல்லவர்கள் என்றும் தமிழர்களும் முஸ்லிம்களும் நல்லவர்கள் அல்ல என்றும் கற்பிக்கப்படுகிறோம். அவ்வாறே முஸ்லிம் ஒருவருக்கும் தமிழ் ஒருவருக்கும் கற்பிக்கப்படுகிறது. அவ்வாறு நடக்கும் போது அனைவரும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்கிறார்கள். அதுவே பின்னர் ஒரு போராக மாறியதுடன் 30 ஆண்டுகள் போர் சூழலில் ரத்தம் சிந்தப்பட்டு மக்கள் மடிந்தார்கள். அப்படி இருக்கும் போது சமாதானமற்ற ஒரு சூழலில் உற்பத்தி திறனை கொண்டு வர முடியாது. முதன்மையானது சமாதானமாகும். தற்போது இந்த சமாதானத்திற்கு முட்டுக்கட்டை போடும் சக்திகள் இருக்கவே செய்கின்றன. அதனை ஒரேடியாக தீர்த்துவிட முடியாது. எனினும் நாம் அந்த சமாதான சூழலை சட்டம் மற்றும் சர்வதேச ரீதியாக அனைத்து துறைகளிலும் படிப்படியாக கட்டி எழுப்புவோம். அதன் விளைவாகவே உலகளாவிய சமாதான குறியீட்டில் ஒரே ஆண்டுக்குள் உலகிலேயே முதல் தடவையாக அதிகளவான முன்னேற்றத்தை நாம் பெற்றுள்ளோம் என நினைக்கின்றோம். நாம் இக்குறியீட்டில் 97வது இடத்திலிருந்து 67வது இடம் வரை முன்னேற்றம் அடைந்துள்ளோம். இதன் மூலம் 30 நிலைகள் முன்னோக்கி நகர்ந்துள்ளோம். 130 மேற்பட்ட நாடுகள் உள்ள நிலையில் இது ஒரு பெரிய முன்னோக்கிய பாய்ச்சலாகும் என நான் கருதுகின்றேன். நாட்டுக்குள் தற்போது அரசியல் தலையீடுகள் மூலம் மக்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்வதில்லை என்ற நம்பிக்கை கட்டி எழுப்பப்பட்டமையினாலேயே இந்த முன்னேற்றம் சாத்தியமாகியுள்ளது. அதுவே நல்லதொரு விடயமாகும். அதனை மேலும் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். மற்றவரை நேசிக்க வேண்டும். மற்றவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும். அப்போதுதான் சமாதானம் நிலவும் என்றார்.
மாகாண ஆளுநர்கள் ராஜினாமா செய்வதைப் போல தற்போதைய பிரதமரும் தனது பதவியை ராஜினாமா செய்வாரோ என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளதாக ஜனசெத பெரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள கட்சியின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய மாகாண ஆளுநர் தனது பதவியை அண்மையில் ராஜினாமா செய்துள்ளார். மத்திய மாகாண ஆளுநர் ஏன் ராஜினாமா செய்தார்? அதற்கு என்ன காரணம்? சில தரப்பினரின் அழுத்தங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். அவ்வாறு இல்லையெனில் எதிர்காலத்தில் அவர்கள் மிகவும் மோசமான நிலையை எதிர்கொள்ள நேரிடும். தற்போது ராஜினாமா செய்து கொண்டிருப்பவர்கள் அனைவரும் விலகி தற்போதைய அரசாங்கத்தில் இருப்பவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும். நகர அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் ஒருவர் அண்மையில் கிராமங்களுக்கு சென்று தங்களுக்கு இன்னும் அதிகாரம் கிடைக்கவில்லை என்று கூறி வருகிறார். தங்களுக்கு இன்னும் அதிகாரம் வழங்கப்படவில்லை என்று கூறும் இவ்வாறான நபர்களுக்கு அந்த அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. தற்போது அரசாங்கத்திற்கு முழு அதிகாரமும் வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள்தான் இந்த நாட்டை ஆளுகிறார்கள். அவ்வாறு இருக்கையில் தங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று கிராமமாக சென்று ஏன் பொய் கூறுகிறார்கள்? உங்களுக்கு இன்னும் என்ன அதிகாரம் வேண்டும்? இளமை காலத்தில் நடைபாதைகளில் கூச்சலிட்டு போராட்டங்களை நடத்தி இந்த நபர்களுக்கு சிறிதளவேனும் அறிவில்லை. இவர்களுக்கு அறிவு இருந்தால் தங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. தாங்கள் மக்களுக்காக வேலை செய்கிறோம் என்று கூற வேண்டும். இவர்கள் கஞ்சா, அபின், மதுசாரம், போதைப் பொருட்கள் அல்லது மாத்திரைகளை உட்கொண்டு விட்டு மேடைகளில் பேசுகிறார்களா என்று கேட்க விரும்புகிறேன். இவர்களின் இத்தகைய பேச்சுக்கள் கௌரவ ஜனாதிபதியின் நட்பெயருக்கும் கௌரவத்திற்கும் பெரும் களங்கத்தை ஏற்படுத்துகின்றன. ராஜினாமா செய்வதைப் போல அடுத்து நியமிக்கப்படும் ஆளுநர் எத்தனை நாட்களுக்கு பதவியில் நீடிப்பார் என்பது சந்தேகமே. இவ்வாறந்தொரு பின்னணியில் மாகாண ஆளுநர்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்வதைப் போல கலாநிதியாக இருக்கும் தற்போதைய கௌரவ பிரதமரும் இன்னும் சில காலத்திற்குள் தனது பதவியை ராஜினாமா செய்வாரோ என்ற பலத்த சந்தேகம் எங்களுக்கு தற்போது மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது என்றார். நாட்டில் உள்ள 18 முதல் 35 வயது வரை உள்ள பெண்களில் 3% இன்று பல்வேறு பொருளாதார மற்றும் சமூக காரணிகளால் சிறைப்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களின் பின்னணியை ஆராய்ந்து விசேட நீதிமன்ற கட்டமைப்பொன்றை உருவாக்கி சட்ட ரீதியான தீர்வுகளை விரைந்து காண வேண்டும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மகளிர் முன்னணியின் தலைவர் குமாரி பத்ரகே தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் நாட்டில் புதிய அரசியல் முகம் ஒன்றை எதிர்பார்ப்பதாக கூறி மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட்ட போராட்டங்கள் மற்றும் மாற்றங்களின் விளைவாக இன்று ஒட்டுமொத்த பொதுமக்களின் மனங்களும் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளதுடன் அரசாங்க மக்களின் முக்கிய பிரச்சனைகளை திசை திருப்பி வருகிறது. குறிப்பாக கடந்த ஜூலை 5ஆம் தேதி இரவு நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற துரதிர்ஷ்டவசமான மோதல் சம்பவத்தில் கைதிகள் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் உயிரிழப்பு போன்ற பாரியளவிலான பாதுகாப்பு மற்றும் சமூக பிரச்சனைகளுக்கு தகுந்த தீர்வு காணாமல் தற்போதைய ஆட்சியாளர்கள் ஊடகங்களுக்கு முன்னால் வந்து பொய் நாடகமாடி மக்களை ஏமாற்றி வருகின்றனர். நாட்டின் மொத்த சனத்தொகையில் பெரும் பங்களிப்பை வழங்கும் பெண்களில் 3% இன்று பல்வேறு பொருளாதார மற்றும் சமூக காரணிகளால் சிதைக்கப்பட்டுள்ள அவல நிலை தோன்றியுள்ளது. குறிப்பாக 18 முதல் 35 வயதிற்குட்பட்ட இளம்பெண்கள் நாட்டின் தற்போதைய வாழ்வாதார நெருக்கடி மற்றும் குடும்பத்தை பராமரிப்பதற்கு வழியின்மை போன்ற காரணிகளால் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களுக்கு தள்ளப்பட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர். எனவே இவ்வாறு கைதிகளாக மாறியுள்ள பெண்களின் பின்னணிகளை ஆராய்ந்து அவர்களுக்காக விசேட நீதிமன்ற கட்டமைப்பொன்றை உருவாக்கி சட்ட ரீதியான தீர்வுகளை விரைந்து காண வேண்டும் என மகளிர் விவகார அமைச்சரிடம் அவசர கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அமைச்சர் நாட்டின் சிறைச்சாலைகளுக்கு நேரடியாக சென்று பார்வையிட்டு அங்குள்ள பெண்களின் நிலைமைகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து ஆராய்ந்து சரியான வாழ்வாதார தீர்வுகளை பெற்றுத்தர வேண்டும். இதேவேளை நாட்டில் தற்போது டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்து வருவதனால் நாட்டில் பிரதான வைத்தியசாலைகள் அனைத்தும் நோயாளர்களினால் நிரம்பி வழியும் நிலை ஏற்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்களும் பாடசாலைகளும் அதிகமாக காணப்படும் கொழும்பு மற்றும் கம்பகா ஆகிய மாவட்டங்களின் பல பகுதிகளில் வீதிகளை துப்புரவு செய்யும் பணிகளோ அல்லது டெங்கு நுழம்புகளை கட்டுப்படுத்தும் புகை விசிறும் நடவடிக்கைகளோ முறையாக முன்னெடுக்கப்படவில்லை என அரசு ஊழியர்களும் பொதுமக்களும் கடும் விசனம் தெரிவித்துள்ளனர். கடந்த காலங்களில் மாகாண சபைகளை பிரதிநிதித்துவப்படுத்திய மக்கள் பிரதிநிதிகள் என்ற ரீதியில் தாம் பதவிகளில் இருந்தபோது டெங்கு நோய் பரவும் வரை காத்திருக்காமல் முன்கூட்டியே மக்களை விழிப்புணர்வூட்டி துப்புரவு திட்டங்களை வெற்றிகரமாக முன்னெடுத்திருந்தனர். தற்போதைய அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற பெயரில் திட்டங்களை ஊடகங்களில் அறிவித்தாலும் அவர்கள் நடைமுறையில் நாட்டின் வீதிகளையோ அல்லது சூழலையோ சுத்தம் செய்யவில்லை. மாறாக நாட்டின் மத்திய வங்கியை மாத்திரமே முழுமையாக கிளீன் செய்துள்ளனர். எனவே தேர்தல்களின் போது தங்களது அரசியல் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக வன்முறைகளிலும் பொய் பிரச்சாரங்களிலும் ஈடுபடுவதை அரசாங்கம் உடனடியாக கைவிட வேண்டும். டெங்கு நோய் தாக்கத்திலிருந்து பொதுமக்களின் உயிர்களை பாதுகாப்பதற்கு சுகாதாரத்துறை நிபுணர்களின் ஆலோசனைகளும் வழிகாட்டல்களையும் பெற்று நாடு தழுவிய ரீதியில் முறையான வேலை திட்டங்களை அரசாங்கம் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார்.